இன்னைக்கு நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டார்ஸ் டிவி மொபைல்னு ஸ்கிரீன் அடிக்ஷன்ல முழுகி போகாம ஓடி ஆடி விளையாடி ஹெல்தியாவும் ஷார்ப்பராவும் வளரணும் இல்லையா? 50+ கிட்ஸ் சென்ட்ரிக் அமெனிட்டிஸ். ஸ்டெப்ஸ்டோன் விராம் ஃபேஸ் 2 கிட்ஸ் தீம்ட் அபார்ட்மெண்ட்ஸ். Stepstone Viram Phase 2 காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments just 79 lakhs all inclusive. தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சினி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸா இருக்கட்டும், செலிபிரிட்டி பயோகிராஃபிஸா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு செலிபிரிட்டி அவரோட லைஃப்ல வந்துட்டு எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸை வந்துட்டு கடந்து வந்தாரு. ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன கேரக்டர்ல ஆரம்பிச்சு இப்போ ஒரு ஹீரோ அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய மெகா ஸ்டாரா வந்துட்டு தமிழ் சினிமால இருக்காரு. அவரோட அந்த எலிவேஷன், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது நம்ம யாருமே எதிர்பார்க்காத நேரத்துலதான் வந்துட்டு நடந்தது. ஸோ அந்த ஹீரோ யாரு, அவரோட லைஃப்ல என்னென்ன விஷயங்கள் நடந்தது, இது எல்லாத்தையும் தாண்டி இப்ப சக்சஸை நோக்கி எப்படி ஓடிட்டு இருக்காரு, இந்த எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல குட்டியா வந்துட்டு பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ ஒரு காமெடியனா வந்துட்டு தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிச்சு ஒரு சின்ன சின்ன சீன்ஸ் ரொம்ப கம்மியான ஸ்க்ரீன் டைம்ல வந்து அவரோட காமெடினால மக்கள் எல்லாரையும் வந்துட்டு சிரிக்க வச்சு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல ஹீரோவா வந்துட்டு களமிறங்கி அந்த பண்ண ஒவ்வொரு படமுமே வந்துட்டு ஒவ்வொரு வெற்றி பெற்று இப்போ வரைக்கும் வந்துட்டு சக்சஸ் அப்படின்ற ஜேர்னியை நோக்கியே வந்துட்டு பயணிச்சுட்டு இருக்கிற ஒருத்தர் தான் வந்துட்டு நடிகர் சூர்யா அவர்கள். இன்னைக்கு August 27 அவர் அவரோட பர்த்டேவை வந்துட்டு செலிப்ரேட் பண்றாரு. சூர்யா அவர்கள் வந்துட்டு மதுரையில சேர்ந்தவர். ஸோ மதுரையில இருந்து சினிமா கனவோட தான் அவரும் வந்துட்டு சென்னைக்கு வராரு. வழக்கம் போல வந்துட்டு எல்லாருக்கும் சென்னை வந்துட்டு ரெட் கார்பெட் விரிச்சு வரவேற்கிறது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இவங்களோட லைஃப்லயும் வந்துட்டு ஆரம்பத்துல இவருக்கு இந்த ஃபோன் கால்ஸ் எதுவும் வந்தது கிடையாது, ப்ரொடியூசர்ஸை மீட் பண்ணது கிடையாது, எந்த ஒரு வாய்ப்புமே இவருக்கு வந்துட்டு கிடைக்கல. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த கிரௌட்ல இருக்கிற ஒரு சீன், இந்த கிரௌட் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, அதுல ஒருத்தரா வந்துட்டு சீன் கிடைக்கிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சைட் கேரக்டர் ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஒரு இதுக்காக வந்துட்டு போறது, இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர்ஸ்ல நடிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு மெயின் காமெடியனா வந்துட்டு ஆக ஆரம்பிச்சாரு. அப்படி சூரியோட வாழ்க்கையில எல்லாரும் வந்துட்டு பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்னா வெண்ணிலா கபடி குழுல வந்துட்டு சூரி வந்திருப்பாரு. ஸோ அந்த படத்துல இருந்தா இவரோட எலிவேஷன், இவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது வந்துட்டு மாற ஆரம்பிக்குது. காமெடியன் ஓகே அப்படின்றத தாண்டி இந்த பொரோட்டா அப்படின்ற விஷயத்துல பொரோட்டா சூரி அப்படின்னு இவர் ஃபேமஸ் ஆனது இந்த வெண்ணிலா கபடி குழு படத்துல இருந்துதான். ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒவ்வொரு படங்களையும் வந்துட்டு காமெடியன் ரோல்ஸ் இவருக்கு அதிகமா கிடைக்க ஆரம்பிச்சது. அப்ப இருந்த நிறைய காமெடியன்ஸ்ல இவரும் வந்துட்டு ஒரு லீடிங்கான காமெடி ரோல் பண்ற ஒரு ஆக்டரா வந்துட்டு மாற ஆரம்பிச்சாங்க. அப்படி இவர் கூட நல்ல ஒரு டியூவோ வந்துட்டு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா சிவகார்த்திகேயன் அண்ட் சூரி, இவங்க ரெண்டு பேரோட டியூவோல வந்துட்டு ஒரு மூவி வருது அப்படின்னா அந்த மூவி கண்டிப்பா ஹிட் தான். அதுல ஹியூமர் அப்படின்றது வந்துட்டு 100% இருக்கும். அந்த அளவுக்கு இவரோட ரெகக்னிஷன் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் பரவ ஆரம்பிச்சது. ஸோ நார்மலாக ஒரு காமெடி ரோல் தான், வந்தோமா ஹியூமரை போட்டோமா போனோமா அப்படின்னு இல்லாமல் ஒரு டைலாக் எப்போ டெலிவர் பண்ணணும், எந்த இடத்துல என்ன காமெடி சொல்லணும், எந்த இடத்துல இது சொல்லக்கூடாது, எந்த இடத்துல வந்துட்டு எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும், எந்த இடத்துல ரியாக்ட் பண்ணணும், இந்த மாதிரி ஒவ்வொரு சீன்ஸையும் வந்துட்டு நல்லாவே கற்றுக்கிட்டு அவர் வந்துட்டு நடிக்க ஆரம்பித்தார். அவரோட பாடி லாங்குவேஜ், ரியாக்ஷன், டைலாக் டெலிவரி இது எல்லாமே வந்துட்டு நிறைய டேரக்டர்ஸ் கிட்ட வந்துட்டு வரவேற்பு கிடைக்க ஆரம்பிச்சது. அண்ட் ஒரு கட்டத்தில் இவர் காமெடியான நடிச்சு வந்துட்டு ஒரு தாட் அவருக்கு வருது, ஓகே நம்ம இன்னும் கொஞ்சம் வந்துட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்போம், ஒரு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு எடுத்த மூவி தான் வந்துட்டு விடுதலை மூவி. ஸோ 2023ல வெற்றிமாறன் அவர்களுடைய டைரக்ஷன்ல இந்த விடுதலை மூவியோட பார்ட் 1 வந்துட்டு வருது. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல காமெடியனா இருக்கிறவர் ஒரு சீரியஸான ரோலை எப்படி பண்ண முடியும். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு சீரியஸா அதுக்கு முன்னாடி மக்கள் யாருமே பார்த்தது கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு சஸ்பென்ஸோட எப்படி இருக்கும்ன்ற ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட தான் இந்த படம் வந்துட்டு வந்துச்சு. ஸோ ஒரு நார்மலா காமெடியனா இருந்த ஒருத்தரை வந்துட்டு ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா மாத்தின ஒரு பெருமை வந்துட்டு வெற்றிமாறன் அவர்களுக்கு நிறையவே இருக்கு. அண்ட் அந்த கேரக்டர்லயும் வந்துட்டு இந்த காமெடி சீன்ஸ் சிரிக்க வைக்கிறதுன்னு எதுவுமே கிடையாது. அவரோட அந்த பாடி லாங்குவேஜ், ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னா எப்படி இருப்பாங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற மனக்குழப்பங்கள், அவங்க கஷ்டப்படுற ஒவ்வொரு விஷயம், இது எல்லாத்தையுமே அவரோட அந்த கேரக்டர்ல ரொம்ப அழகாவே வந்துட்டு ஸ்கிரீனுக்கு முன்னாடி டெலிவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் விடுதலை பார்ட் 2 அதுலயும் வந்துட்டு இவரோட ஆக்டிங்க்கு அந்த குமரேசன் அப்படின்ற கேரக்டருக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு மக்கள் கிட்ட இருந்து கிடைச்சது. ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து காமெடியன் கிடையாதுங்க, இவர் தான் கேரக்டர் ஆர்டிஸ்ட், இவர் ஹீரோவா இருந்தா கண்டிப்பா அந்த படம் ஹிட் தான். ஸோ அப்படின்ற அளவிற்கு ரசிகர்கள் எல்லாருமே அவங்கள இரு கை நீட்டி வரவேற்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும்.
ஸோ விடுதலைக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கருடன் அப்படின்ற மூவில சொக்கன் அப்படின்ற கேரக்டர் அந்த போஸ்டர் ரிலீஸ் ஆனதுல இருந்து எல்லாமே வந்துட்டு இவரோட எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும், இவரோட அந்த லுக்கே வந்துட்டு ஒரு மாஸ் ரேஞ்சுக்கு தான் வந்துட்டு கொண்டு போயிருந்தது. ஸோ அதுல இருக்கிற லாயல்ட்டி, பீட்ரேயல், ஆங்கர், எமோஷன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல இது எல்லாத்தையுமே வந்துட்டு அவரோட கேரக்டர்ல ரொம்ப அழகாவே அவர் வந்துட்டு காமிச்சிருப்பாரு. அண்ட் அடுத்ததாக தான் வந்துட்டு ஒரு பெரிய மாஸ் படம் வருது, அது வந்துட்டு கொட்டுக்காளி. இது வந்துட்டு கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் எல்லாத்தையும் தாண்டி முற்றிலும் வந்துட்டு ஒரு வேறுபட்ட படமா வந்துட்டு அதுல இருந்துச்சு. ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு ஆர்ட் ஃபிலிமாக தான் வந்துட்டு எடுத்திருப்பாங்க. ஆரம்பத்தில் நிறைய பேர் பார்த்தவங்களுக்கு அந்த படம் புரியல அப்படின்னாலும் வந்துட்டு அதோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சவங்களுக்கு, அதோட ரியாலிட்டி என்ன அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு இந்த படம் வந்துட்டு ரொம்பவே கனெக்டட் ஆச்சு. அண்ட் அதுலேயும் வந்துட்டு குறிப்பாக சூர்யா அவர்களோட கதாபாத்திரம் வந்துட்டு ரொம்பவே ரீச் ஆன ஒரு கேரக்டராக மாறிச்சு. அண்ட் அதில் அவரோட வாய்ஸாக இருக்கட்டும், அந்த ஒரு தொண்டை கட்டுற மாதிரியான ஒரு அந்த டைலாக் சொல்கிற விதம், இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாகவே ரீச் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இந்த கொட்டுக்காளி படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நாள் வந்துட்டு அவர் ஹீரோவாக வந்துட்டு காலடி எடுத்து வச்சது ஒரு சீரியஸான கேரக்டர்ஸாக வந்துட்டு பார்த்துருப்போம். இதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு மாமன் படம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்துட்டு ஃபேமிலி பேஸ் பண்ணியே வந்துட்டு எடுத்த ஒரு படம். ஒரு தாய்மாமன் அப்படின்னா அந்த தாய்மாமன் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்கும், அவங்களோட அக்கா பசங்க மேலே அவங்களுக்கு எவ்வளோ உரிமை, எவ்வளோ பாசம் இருக்கும்னு கம்ப்ளீட்டாக வந்துட்டு காமிச்ச ஒரு படம் தான் வந்துட்டு மாமன். குடும்பத்தோட ரியாலிட்டியை நம்ம கண்ணு முன்னாடி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு படத்துலையும் வந்துட்டு சூர்யா அவர்கள் அந்த ஃபேமிலி எமோஷனை ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு கேரி பண்ணிட்டு போவார். ஸோ மாமன் படத்தோட வெற்றி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ அவர் ரீசெண்டாக வந்துட்டு மண்டாடி படம் வந்துட்டு நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அந்த படமும் வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தில் இவ்வளோ நேரம் இவர் ஹீரோவாக வந்துட்டு நம்ம இவ்வளோ படங்களெல்லாம் பார்த்தாச்சு, ஓகே மாஸ் ஹீரோ. ஆனால் இந்த மண்டாடி படத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது தான் அவரோட கெரியர்லேயே ரொம்ப பீக்காக வந்துட்டு பார்க்கப்படுது. அதுவும் அந்த மண்டாடி படத்தில் அவர் வந்துட்டு சாங் டான்ஸ் ஆடி அந்த ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியாச்சு. அந்த ஒரு பாட்டில் தான் அவர் உலகம் ஃபுல்லாக வந்துட்டு ஃபேமஸ் ஆகிற அளவுக்கு மாறினார். அவரோட டான்ஸ் மூவ்ஸாக இருக்கட்டும், அதுலேருந்து ஒரு கிரேஸ், எலகன்ஸ், இது எல்லாமே வந்துட்டு இவர் தாண்டா ஹீரோ அப்படின்ற அளவுக்கு நம்மளை வந்துட்டு அவர் திரும்பி பார்க்க வச்சிருக்காரு. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்தில் அவரை பற்றி ஈஸியாக சொல்லிட்டோம். ஆனால் இந்த 10 நிமிஷம் வீடியோ நம்ம இப்போ பேசுறதுக்கு அவரோட வாழ்க்கையில் வந்துட்டு இருந்த அவ்வளோ வருஷம் ஸ்ட்ரகிளாக இருக்கட்டும், அவ்வளோ வருஷத்துக்கான வெயிட் பண்ணி அவர் வந்துட்டு அந்த ஒரு ஹீரோ அப்படின்ற இப்போ ஒரு சக்ஸஸ்க்கு வந்ததாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு ஒரு பெரிய லாங் ஜேர்னி. ஸோ இவரோட ஜேர்னிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது, எவ்வளோதான் வந்துட்டு விமர்சனங்கள் இருந்தாலும், எவ்வளோதான் வந்துட்டு நம்ம எல்லாரையும் தள்ளி வச்சு அந்த ரிஜெக்ஷன் அப்படின்றது இருந்தாலும், நம்மளோட ஒரு விடாமுயற்சி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருந்தால் கூடிய சீக்கிரம் வந்துட்டு சக்ஸஸ் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஒரு விஷயம் இவரோட ஜேர்னிலேருந்து நம்மளுக்கு தெரிய வருது. சக்ஸஸை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாரு சூர்யா அவர்கள். ஸோ இன்னைக்கு அவரோட பர்த்டேவை அவர் செலிப்ரேட் பண்ணுறாரு. எங்களோட ஃபைன் டைம் மீடியா சார்பாக சூர்யா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அவருக்கு மேலும் மேலும் நல்ல நல்ல கேரக்டர் ரோல்ஸ் கிடைச்சு அவரும் வந்துட்டு கூடிய சீக்கிரம் ஒரு டாப்பான ஆக்டராக தமிழ் சினிமாவில் வரணும்னு வாழ்த்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் சந்தியா தாஸ்.